Praise the Lord. லூக்கா 1ஆம் அதிகாரம் 31, 32, 33 ஆகிய வசனங்களிலே இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெறுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானிய குமாரன் என்னப்படுவார். கர்த்தராகிய தேவனுடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆராதிக்கின்ற தேவன் அவர் பெரிய தேவனாக, நம்மை ஆளுகின்ற தேவனாக, ஒவ்வொரு நாளும் நம்மை நடத்துகின்ற தெய்வ குமாரனாக அவர் இருக்கிறார். இந்த நாளிலும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை தேடி வந்ததின் நோக்கத்தை நாம் அறிந்து கொண்டு பெரிய தேவனை, உன்னதமான குமாரனை ஆராதிக்க நம்மை விட்டுக் கொடுப்போமா? Praise the Lord. அவர் பெரியவராயிருப்பார், தேவனே குமாரனாவார், பாவிகளை ரட்சிப்பார், அவர் ராஜ்யத்திற்கு முடிவு மீறாது. நமக்கொரு பாலகன் பிறந்தார், நமக்கொரு குமாரன் கொடுக்கப்பட்டார். ஆண்டவரே, பெரிய தேவனாக, நல்ல தேவனாக, இம்மட்டுமாக நீர் எங்களை வழிநடத்தி கொண்டு வருகிற கிருபைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலேயும் உங்களுடைய செம்மையான பாதையிலே எங்களை நடத்தும்படியாக விட்டு கொடுக்கிறோம். எங்களை ஆண்டு கொள்ளும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day.